الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم صدق الله العظيم. ونبينا صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولجمالها ولدينها فاظفر بذات الدين تربت يداك أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதம். சில செய்திகளை மட்டும் சொல்லலாம். முதலாவதாக, நிக்காஹினுடைய அர்கான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை என்றால் நிக்காகவே கூடாது. அதுதான் அடிப்படை. முதலாவது, இந்த அர்கான்களின் முதலாவது விஷயம் என்னவென்றால், ஒரு மணமகனும் மணமகளும் தடை செய்யப்பட்ட, அதாவது உறவு முறைகள், இரத்த உறவு முறை, பால்குடி உறவு முறை, இந்த ரெண்டிலிருந்தும் நீங்கியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. இந்த ரெண்டு முறையிலையும் மகரமானவற்றிலிருந்து நீங்கியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் ருக்குன் என்று சொல்லுவாங்க. இரண்டாவதாக, ஈஜாப் செய்கிறது அப்படின்னு சொல்றது, அதாவது பெண்ணுக்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர், பாதுகாவலராக பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர். அவர் சொல்ல வேண்டும், என்னுடைய மகள், இந்த மகளை உங்களுக்கு நான் என்ன செய்தேன், நிக்காஹ் செய்து தந்தேன் என்று சொல்ல வேண்டும். யாரு? பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், பாதுகாவலராக இருக்கக்கூடிய. இது இரண்டாவது ருக்குன். இது இல்லை என்றால் நிக்காகவே சரியாக ஆகாது. மூன்றாவது, கபூல் செய்து கொள்ள வேண்டும். மணமகனாக இருக்கக்கூடியவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மூன்றுமே அடிப்படையானவை. இது இல்லை என்றால் நிக்காகவே என்ன செய்யாது, கூடாமல் போய்விடும். அதற்கு பிறகு ஷுரூத்துகள் இருக்கிறது, ஷர்த்துகள். அது 4 ஷர்த்துகள் இருக்கிறது. அதுல முதலாவது என்னவென்றால், இதுதான் மணமகன், இதுதான் மணமகள் என்று குறிப்பாக்கி வைக்க வேண்டும். அதாவது ஒருவர் இப்படி சொல்லுகிறார், என்னுடைய மகள்களில் ஒரு மகளை உங்களுடைய மகன்களில் ஒரு மகனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆகாது, கூடாது. நாம் ஒரு நிக்காவுடைய சபையில இருந்தோம். பெண்ணுடைய பெயரை மறைக்க வேண்டும் என்பதற்காக மணமகன் சொல்லுகிறார், பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றார். பேரை சொல்லாதீங்க. இப்படிதான் நிறைய பேர் மேதாவித்தனமாக பேசுவது இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு 2 விஷயங்களை படித்து விட்டால் தாங்கள் தான் பெரிய மேதாவிகள் என்று நினைத்துக் கொள்வது. அங்கனையே சொன்னார்கள், பெண்ணுடைய பெயர் கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று. அங்கனையே சொல்லப்பட்டது, பெண்ணுடைய பெயர் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று. இது ஷர்த்துகள். அவ இன்ன பெண், அதாவது இன்னாருடைய அந்த தகப்பனுடைய பெயரை சொல்லி, அதற்கு பிறகு அவருடைய மகள்களை இப்போ யாருக்கு நிக்காஹ் ஆகிறதோ அந்த பெண்ணுடைய பெயரையும் சொல்லி, மணமகனுடைய தந்தையுடைய பெயரையும் சொல்லி, மணமகனுடைய பெயரையும் தெளிவாக சொல்லப்பட்டு
நிக்கா நடத்தி வைக்கிறது ஷர்த். இதுவும் இல்லை என்றால் நிக்கா சரியாக ஆகாது. இரண்டாவது ஷர்த் என்னவென்றால் மணமகனும் பொருந்தி கொள்ள வேண்டும், மணமகளும் பொருந்தி கொள்ள வேண்டும். மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர் பெண்ணை பொருந்தி கொள்ள வேண்டும், பெண்ணாக இருக்கக்கூடியவர் மாப்பிள்ளையை பொருந்தி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணமாகாத ஒரு கன்னி பெண் அவளோட நிக்காஹ் சரியாகாது அவளிடம் கலந்து ஆலோசனை செய்யப்படுகிற வரை என்று சொன்னார். அல்லது திருமணமாகி விதவையாக இருக்கக்கூடியவள் அவளுடைய திருமணமும் சரியாக ஆகாது அவள் அனுமதி தருகிற வரை என்று சொன்னான். கேட்கப்பட்டது யார சொல்றதா அந்த அனுமதி என்ன என்று கேட்டாங்க. அனுமதி என்ன என்று கேட்டாங்க. கன்னி பெண், அதாவது திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுடைய அனுமதி என்பது அவள் மௌனமாக இருப்பது. இன்றைக்கு சில பேர் வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க, அது அதை விட நல்லது. அவள் மௌனமாக இருப்பதுதான் அவள் அனுமதி தந்து விட்டாள் என்பதற்கான பொருள் என்று சொன்னான். அப்ப விதவையாக இருக்கக்கூடியவள் அவள் வாயாலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. அவளுடைய அந்த கலாம், அந்த பேச்சு தான் அவள் அனுமதிக்கிறாள் என்பதற்கான பொருள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ரெண்டு பக்கமும் பொருத்தம் இருக்க வேண்டும். இவங்களும் அவங்களை பொருந்தி கொண்டிருக்க வேண்டும், அவங்களும் இவர்களை பொருந்தி கொண்டிருக்க. மூன்றாவது ஷர்த் வலி. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல, இதுல எல்லாம் என்ன செய்யப்படுது? வலி இல்லாமல், பாதுகாவலர் பொறுப்புதாரிகள் இல்லாமல் நிக்காஹ் செய்து வைக்கப்படுகிறது. இந்த நிக்காஹ் கூடவே செய்யாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலி இல்லாமல், அதாவது பொறுப்புதாரிகள் பாதுகாவலர் இல்லாமல் நடைபெறக்கூடிய நிக்காஹ், நீதமான 2 சாட்சிகள் இல்லாமல் நடைபெறக்கூடிய நிக்காஹ் அங்கீகாரம் இல்லாதது என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஈமாயிக்கும், உங்களில் கணவன் இல்லாத பெண்ணுக்கும் மனைவி இல்லாத ஆணுக்கும், அதாவது திருமணமாகி பிரிந்து விட்டிருக்கிறார்களே அந்த அவர்களுக்கும், அல்லது இதுவரை திருமணமே ஆகாதவர்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க? திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்னாங்க. திருமணம் செய்து வையுங்கள். மின் இபாதிக்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஈமாயிக்கும், உங்களின் ஆண் அடிமைகள் பெண் அடிமைகளின் நல்லவர்களுக்கும் நிக்காஹ் செய்து வையுங்கள். இந்த இடத்துல சொல்லுகிறார்கள், யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அந்த பெண்ணுக்கு பாதுகாவலராக பொறுப்புதாரியாக யார் இருக்கிறாரோ அவரை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான் திருமணம் செய்து வையுங்கள் என்று. அப்ப அவங்க இல்லாவிட்டால் திருமணம் சரியாகாது. இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி சில இடங்கள்ல நடக்குது. இந்த வார்த்தையில அடுத்து என்ன சொன்னான் தெரியுமா? அதை நம்ம சொல்லணும். يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِيهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. அல்லாஹ் சொல்ற வார்த்தை, நீங்கள் ஏழைகளாக இருந்தால், يَكُونُوا فُقَرَاءَ, அவர்கள் ஏழைகளாக இருந்தால், يُغْنِيهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஃபضல் மூலமாக அவர்களை கனியாக செல்வந்தர்களாக ஆக்குவான். இன்னைக்கு தான் செல்வந்தனாக இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆண் முடிவு செய்கிறான், அல்லது வரக்கூடியவள் நல்ல பெரிய பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இவன் முடிவு செய்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கி வைப்பான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இல்தமிசுல் கினா ஃபின் நிகாஹ், கல்யாணத்தின் மூலம் நீங்கள் செல்வத்தை தேடுங்கள் என்று சொன்னாங்க. நீங்க திருமணம் செய்து கொண்டால் அல்லாஹ் உங்களை பெரிய செல்வந்தனாக ஆக்குவான் என்று. நிறைய பேரை நம்ம பார்க்கிறோமே,
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நிக்காவுடைய விஷயத்தில் எதை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் ஏவி இருக்கிறானோ அந்த விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிச்சயமாக நடைபெறும் என்று இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விஷயத்தை கொண்டு வராங்க. அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றது, ஒன்று நிக்காவுக்கு பொறுப்புதாரி மிக அவசியம். அந்த பொறுப்புதாரிகளை பார்த்து, அந்த வழியை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் செய்து வையுங்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தா அல்லாஹ். அந்த வழி யாருங்கன்னா முதல் இடத்துல வாப்பா தான் இருக்கிறார். இன்னைக்குதான் என்ன செய்யறாங்க, வாப்பாவை கொண்டு வரணும்னு அவர் எங்கேயாவது இருந்தா அவர் எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துருங்கிறான். வாப்பா தான் முதல் வழி, அவர் தான் முதல் பொறுப்பாளர். அவர் இல்லை என்றால் அவர் யாரையாவது வரமாட்டேங்கிறார், அவர் யாரையாவது பொறுப்பு கொடுத்தால் அவரும் வசியத் செய்கிறார், எனக்கு பதிலாக இன்னவர். அல்லது வாப்பாவுடைய வாப்பாவுடைய வழியிலே வரக்கூடிய நிறைய சொந்தங்கள் இருக்கிறார்கள், அது தனி சப்ஜெக்ட். அது இவர்களெல்லாம் அந்த பெண்ணுக்கு வழியாக ஆவார்கள். அவ ஒரு பெண்ணு தானே போய் ஒருத்தனை நிறைய நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? அப்படி செய்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு பெண்மணி பொறுப்புதாரிகள் அதாவது வழியாக இருக்க அவங்களுடைய எந்த அனுமதியும் இல்லாமல், பாதுகாவலுடைய எந்த அனுமதியும் இல்லாமல் தானாகவே நிக்கா செய்து கொண்டால் அவளுடைய நிக்காஹ் பாத்திலுன் பாத்திலுன் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. இப்ப நிக்காஹுஹா பாத்திலுன், இப்ப நிக்காஹுஹா பாத்திலுன் 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 சொன்னாங்க. அது செல்லுபடி ஆகாது. அப்ப செல்லுபடி ஆகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகும் இந்த மாதிரியான நிக்காக்களை செய்து வாழக்கூடியவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழுகிறார்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம சொல்லக்கூடாது, அது அசிங்கம், அது கேவலம். அது நான்காவது நிபந்தனை ஷர்த் என்னவென்றால், நீதமானவர்கள் 2 பேர் சாட்சிகளாக இருக்க வேண்டும். இவர் நல்லவர் தான், நீதமானவர் தான், சாட்சி கேள்வி போடுறாங்களே அவர்கள். சில முஹல்லாக்களில் உட்கார்ந்துருக்கிறோம், கேட்கிறோம், சாட்சி கேட்கலாம் போட்டாச்சுங்க. என்னன்னா அந்த முகலால முடிவு செய்து வச்சிருக்காங்க, எந்த கல்யாணம் நடந்தாலும் எந்த திருமணம் நடந்தாலும் இந்த 2 பேர் தான் சாட்சி கேள்வி போடுவாங்க. இந்த 2 பேர் தான் சாட்சி கேள்வி போடுவாங்க. சாட்சி கேள்வி போடக்கூடியவர் நீதவான்களாக இருக்க வேண்டும், பெரும்பாவங்களை விட்டு தவிர்ந்து இருக்க வேண்டும். எந்தெந்த காரியங்களை எல்லாம் செய்தால் பெரும்பாவமோ அதையெல்லாம் விட்டு தவிர்ந்து இருக்க வேண்டும். எதை செய்யணுமோ, மார்க்கம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதை செய்யாமல் விட்டால் எது பெரிய பாவமோ அதையும் விட்டு தவிர்ந்து இருக்க வேண்டும். புரிஞ்சுங்க, ஒரு பெரிய பாவம் சாராயம் அருந்தக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்க, இதுல இருந்தெல்லாம் என்ன செய்திருக்கணும், அவர் தவிர்த்துதான். பெரிய பாவங்கள் அது. சிலவே அல்லாஹ் செய்ய சொல்லி இருப்பான், என்னண்டு தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லி இருப்பான் இல்லையா? தொழுகையை விடுவது மிகப்பெரிய பாவம் இல்லையா? அவ தொழுகையாளியாகவும் இருக்க வேண்டும், பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்ன. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்றால், அந்த சாட்சியாக வரக்கூடியவர் மிக ஏற்றமானவர் யாரு தெரியுமா? அந்த பெண்ணுக்கு மஹரமானவர்கள். சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பெண்ணுக்கு மஹரம் என்று இருப்பார்கள், அதாவது மணப்பெண், அதாவது மணமகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மஹரமானவர்கள் என்றால் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள். அவர் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பெண்ணும் அந்த மாப்பிள்ளையும் பொருந்தி கொண்டார்கள் என்பதை அவர் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் சாட்சி கேட்டு போட வேண்டும். அவ 3 ருக்குன்கள் 4 ஷர்த்துகள் நிபந்தனைகளை கொண்டுதான் நிக்காக்கள் அரங்கேற வேண்டும். இந்த மாதிரியான நிக்காக்கள் அரங்கேறுகிற போது மணப்பெண்ணை எப்படி தேர்வு செய்யறது? நிறைய பேர் அப்படிதான் தெரியறது இல்லையா? சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். 1, நீ மாலிகா, அவருடைய பொருளாதாரத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறார்.
பணக்கார வீடு, செல்வந்தர் என்பதற்காக திருமணம் செய்யப்படுகிறது. ஒரு ஹசபிஹா, அவளுடைய பரம்பரை, குடும்ப பாரம்பரியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பயான்ல, எனக்கு எல்லா மஜ்லிஸ்களிலும், நிக்காவுடைய மஜ்லிஸ்களில் பூரா இவர் பொண்ணு இந்த குடும்பத்தை சார்ந்தவர், மாப்பிள்ளை இந்த குடும்பத்தை சார்ந்தவர், ரெண்டும் பெரிய குடும்பம், இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த குடும்ப பாரம்பரியத்தை பேசுறது. இதுக்காகவும் திருமணம் செய்யப்படுகிறார் அப்படியெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. மூணாவது சொன்னாங்க ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக. நல்ல வெள்ளையா இருக்காங்களா, அல்லது கிளி மாதிரி இருக்குதா பொண்ணு அப்படின்ட்டு. மாப்பிள்ளை யானை சோப்புல இருந்தாலும் பொண்ணை எப்படி கேட்கிறாரு, கிளி மாதிரி பொண்ணு வேணும் என்று சொல்லுகிறார். கொஞ்சமாவது கலராக இருக்க வேண்டாமா என்று. எல்லா வகையிலையும், பொருளாதாரத்திலையும் நமக்கு கீழே தான் இருக்கணும், அழகிலையும் நமக்கு கீழே தான் இருக்கணும், வயதிலையும் நம்மளை விட குறைவாகத்தான் இருக்கணும், ஒழுக்கத்திலே மட்டும், தீனில் மட்டுமே நம்மளை விட கூடுதலாக இருக்க வேண்டும். அப்பதான் சுபூடைய தொழுகைக்கு நாமளே எந்திக்காட்டாலும் எழுப்பி விடுவாங்க, இல்லைன்னா கேலிக்குறிதான். நாலாவது சொன்னாங்க ஒரு தீனிஹா, அவளுடைய தீனுக்காக. நாலாவது இடத்துல வச்சிருக்காங்க மக்கள். அப்ப பொருளாதாரத்துக்காக, அழகுக்காக, குடும்ப பாரம்பரியத்துக்காக, தீனுக்காக. ஃபதுபர் பிதாத்தி தீன், தீனுடைய பெண்ணை நீ பற்றி பெடுத்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தீனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய, மார்க்கத்தில் அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய, நிக்காவுடைய மஜ்லிஸிலேயே வீட்டிலிருந்து கிளம்புகிற போது புர்காவை போட்டுட்டு மண்டபத்துல போய் புர்காவை கலட்டுகிற, இதல்ல தீன், இதுவல்ல தீன். வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய நிக்காக்களை மஸ்ஜிதுல வைங்க, பள்ளிவாசல்ல வைங்க. சாப்பாடுகளை நீங்க எங்க வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நிக்காக்களை பள்ளிவாசல்ல வைங்க. அதுலயும் பள்ளிவாசல்ல வைக்கக்கூடிய அந்த நிக்காவிலே கூட வீடியோ எடுப்பது, போட்டோ எடுப்பது, இதை எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஹராம். மணமகனும் மணமகளும் போட்டோ எடுத்துக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு தேவைக்காக. ஆனால் இன்றைக்கு வீடியோக்கள், நம்ம முகத்தை மறைக்கும் அப்படி இருந்தும் வீடியோக்கள், வளர்ச்சி வீடியோக்கள், மாப்பிள்ளைய நடிக்க சொல்றது, அப்படி கையெழுத்து போடுற மாதிரி நடிங்க, அப்படியே அப்படி பாருங்க, அப்படிங்க பாருங்க, இதெல்லாம் மார்க்கத்துல இல்லாதது. அவதான் கையெழுத்து போட்டாரே அவ்வளவு சபைகளுக்கு மத்தியில. முடிந்தது உங்களிடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்ன, உங்களுடைய நிக்காக்களை பள்ளிவாசல்ல வையுங்கள். இந்த 4 காரியங்களுக்காக திருமணம் செய்யப்படும். ஒரு மனிதர் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட முறையிடுறாரு. என்ன சொன்னாரு, நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன். அவள் திருமணத்துக்கு பிறகு எல்லாவற்றிலையுமே என்னை தான் ரொம்ப கேவலமாக பார்க்கிறார், ரொம்ப மோசமாக நடத்துகிறார் என்று சொன்னான். சுஃபியான் இப்னு உயைனா கேட்டாங்க, நீ கண்ணியத்தை நாடிதானே அவளை திருமணம் செய்து கொண்டாய், கண்ணியமாக இருக்க வேண்டும், ஒரு ஆடம்பரமாக இருக்க வேண்டும், அப்படிதான் நினைச்சுதான் நீ திருமணம் செய்தாய். ஆமான்னு சொன்னாங்க. அழகா சொன்னாங்க, நீ கண்ணியத்தை தேடி போனால் அல்லாஹ் இழிவை கொண்டு உன்னை சோதிப்பான். நீ கண்ணியத்தை தேடி போன, அல்லாஹ் உன்னை இழிவை கொண்டு சோதிப்பான். நீ பொருளாதாரத்தை தேடி திருமணத்துக்கு போன, அல்லாஹ் வறுமையை கொண்டு உன்னை சோதிப்பான். நீ தீனுக்காக சென்றால், மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு நீ சென்றால், ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அல்லாஹ் அந்த மார்க்கத்தோடு சேர்த்து கண்ணியத்தையும் பொருளையும் அல்லாஹ் தருவான் என்று சொன்னான். எவ்வளவு உண்மையான வார்த்தை, எவ்வளவு உண்மையான வார்த்தை. அப்ப எதுக்காக? மார்க்கத்தின் அடிப்படையில், மார்க்கத்தில் அவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேடிதான் முடிக்கணும். ரொம்பதான் கஷ்டம். சரி, அப்படியே இல்லாட்டாலும் நம்ம கிட்ட வந்த பிறகு மாத்திக்கலாம் இல்லையா?
ஒரு பெண் மனைவியாக எப்போது மாறுவாள்? ஒரு ஹதீஸ் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பெண்ணிட சொன்னாங்க, ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட தீனையும் குணத்தையும் பொருந்தி கொள்ளக்கூடிய ஒருவர் பெண் பேசி வந்தால் அவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உலகத்துல ஃபித்னா ஃபசாது ஏற்பட்டுவிடும் என்று சொன்னாங்க. அவ அந்தந்த வயசுல திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் தஆலா அழகானதொரு வாய்ப்பை அமைத்து கொடுப்பான், அமைத்து கொடுப்பான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் உதறி தள்ளுவீர்களாயின், அதை தட்டி விடுவீர்களாயின் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வர்றதெல்லாம் தட்டப்படும். அவ ஒரு பெண் வருகிறாள், அந்த பெண்ணை மனைவியாக மாற்றுவது எப்படி? 5 விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. 5 விஷயங்கள். எங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒரு கவுன்சிலிங்க்கு நான் போயிருந்தேன், திருமண கவுன்சிலிங் நடத்தினாங்க, போயிருந்தேன். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த திருமண ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டு அதை கேட்கணும் இல்லையா? அந்த சபையிலேயே நம்முடைய எண்ணத்துல வந்தது, இதையெல்லாம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பா இதையெல்லாம் நாம கேட்டிருந்தா கொஞ்சம் நன்றாக இருந்திருக்குமே என்று. எவ்வளவு விஷயங்கள். அதுல ஒண்ணு சொன்னாரு, அதுல ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். திருமண நாளுக்கு முந்தின நாளும் திருமண நாளிலேயும் மணமகனாக இருக்கும் மாப்பிள்ளை இருக்க அவங்களுக்கு தஹஜ்ஜத் தொழுவணுமா? எப்படிங்க தஹஜ்ஜத் தொழுவணுமா? சுபூடைய தொழுகையும் தொழுது இருக்கணுமா? இன்னைக்கு நடக்குதா? கேட்டாதானே சொல்ல முடியும். நம்ம பக்கத்திலே வரமாட்டாங்க, தெரியும் இல்லையா? ஆனா சில பேர் வந்து கேட்கறாங்க, சந்தோஷமா இருக்குது. டைரியில எழுதி வச்சுக்கிறோம் என்னென்னலாம் சொன்னாங்க என்று. நேரத்தான் எடுத்து பார்க்கிறேன், எவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சுபு தொழுகிறாரா? இது மாதிரியான திருமணம் போன்ற சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிற போது முதலில் தூக்கி வீசப்படுவது தொழுகைதான். ஆனால் முதலில் அது எடுத்துக்கொள்ள வேண்டியது தொழுகைதான், ஆனால் வீசப்படுவது தொழுகைதான். அது எப்படிங்க? அப்படி எப்படி வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்க முடியும்? நாம சொன்ன நிறைய பேருக்கு அல்லாஹ் தஆலா வாக்கியங்களை கொடுத்திருக்கிறானே. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறான், சொல்லி அனுப்பி இருக்கிறோம், எழுதி கொடுத்து அனுப்பி இருக்கிறோம், வாட்ஸ்அப்ல அனுப்புங்கன்னு சொல்லி வாய்ஸ்ல அனுப்புங்கன்னு சொன்னவங்களுக்கும் அனுப்பி வச்சுக்கிறோம். கேட்டதானே சொல்ல முடியும். வழியை போய் சொன்னா சொல்றீங்க, ஒருத்தட்ட வழியை போய் சில செய்திகளை சொன்னா நம்ம போன பிறகு நம்மளுக்கே பின்னாடி நிறைய பேர் நம்மளை பின்னாடி பேசுறவங்க இருக்கிறாங்க. அது சந்தோஷம், பேசணும். பேசினாதான் எனக்கு நன்மை வந்து சேரும். பேசுங்க, பின்னாடி பேசுவோம். நிறைய பின்னாடி போய் பேசுவோம். என்ன வந்துருமா, இவன்ட எவனாவது கேட்டானா? இப்ப நான் பயான் பேசி முடிஞ்சுட்டு வெளியே போகும்போதே சில பேர் பேசுவான், இதெல்லாம் இவருக்கு தேவையா, இவன் எவனாவது கேட்டானா அப்படின்னு. அதனால நம்ம யார்ட்டையும் வழியை போய் எதுவும் சொல்றது இல்லை, கேட்கிறவங்களுக்கு சொல்லுவோம். அப்ப ஒரு பெண்ணை மனைவியாக மாற்றுறது 5 விஷயங்கள். 1, கொள்கையில சிந்தனையில நம்மோடு ஒத்து போகணும், அவங்கதான் மனைவி. இல்லை என்றால் அவள் ஒரு பெண். நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி சொல்லுகிற போது ஃபிரௌனுடைய மனைவி என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான், ஃபிரௌனோடு இருந்த ஒரு பெண் அப்படிதான் சொல்லுவான். ஏன் தெரியுமா? அந்த ஆசியா அவங்க இருக்கிறாங்களே, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு ஈமான் கொண்டு இருந்தாங்க. ஃபிரௌன் ஈமான் கொள்ளாமல் அவருக்கு எதிரியாக இருந்தார். அதான் அல்லாஹ் சொல்லுவான், இம்ராத்த ஃபிரௌன் அப்படிதான் சொல்லுவான், மனைவின்னு சொல்ல மாட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார்களை அல்லாஹ் சொல்லும் போது மனைவின்னு சொல்ல மாட்டான், லூத்தோடு இருந்த நூஹோடு இருந்த ஒரு பெண். ஏன்னா கொள்கை ரீதியாக ஒன்றாகவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரியுடைய மனைவியை பற்றி சொல்லுகிற போது கூட அந்த அம்மா அவங்களுக்கு மோசடி செஞ்சிச்சு,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தவறான எண்ணத்துல அணுகுச்சு என்பதனால வகால திம்ராத்து அசீஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அந்த சூறால முழுசு எடுத்து பார்த்தா அந்த மந்திரியுடைய அந்த மிஸ்ர் நாட்டின் மந்திரியின் மனைவி சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான்? அந்த மந்திரியின் பெண், மந்திரியோடு இருந்த ஒரு பெண் எப்படி சொல்லுவான். பிரானுடைய அந்த அவங்களோட இருந்த அந்த ஆசியா அவங்களுடைய பேரை சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், லரபல்லாஹ் மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன் லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ராத்த நூஹ் வ இம்ராத்த லூத். அப்ப கொள்கை ரீதியாக சிந்தனை ரீதியாக எந்த மோசடியும் செய்யாதவளாக இருந்தால் அவள்தான் மனைவி, இல்லை என்றால் அவள் பெண், மனைவி அல்ல. அவள் நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு பெண். இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் சொல்வான். இது கால திம்ராத்து இம்ரான ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி அப்படி சொல்வான். ஏன் தெரியுமா? கணவன் இறந்து விட்டாலும் அவள் மனைவி இல்லை. கணவர் இறந்துட்டார், அவள் ஒரு பெண் என்றுதான் சொல்லணும். அதனால அல்லாஹ் சொல்வான், குர்ஆனிலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் அளந்து அளந்து யாரும் ஒரு குறை கூட குர்ஆனை பார்த்து சொல்லிவிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப ஒரு பெண்ணை தன் மனைவியாக ஆக்கிக் கொள்வதில் சிந்தனை ரீதியாக அகீதா கொள்கை ரீதியாக மோசடி செய்யாதவளாக இருந்தால் அவள் மனைவி. அடுத்து குழந்தை பாக்கியமும் இருக்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஜக்கரியாவோடு இருந்த ஒரு பெண்மணி, ஜக்கரியாவோடு இருந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவான். சூரத்துல் அம்பியால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி, அந்த ஆயத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னை என்ன செய்திராத, வாரிசு இல்லாமல் அப்படி விட்டுறாத அப்படின்னு துவா செய்வாங்க. வாரிச குடு அப்படின்னு துவா செய்வாங்க. லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவர் துவாவுக்கு நான் பதில் சொன்னேன், வ வஹப்னா லஹு, அவருக்கு நான் கொடுத்தேன் என்னத்த, யஹ்யா, யஹ்யா என்ற ஒரு மகனை கொடுத்தேன், வ அஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அதுக்கு பிறகு தான் ஜௌஜான்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியத்தை அந்த அம்மா பெற்ற பிறகுதான் ஜௌஜத் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான். அப்போ ஒரு பெண்ணாக வரக்கூடியவளை இந்த மாதிரி என்ன செய்யணும், ஜௌஜத்தாக அதாவது மனைவியாக மாற்றணும். அவங்க எப்படி அப்ப முதல்ல அதுக்கு நாம சரியாக இருக்கணும். சொல்லுவாங்க, வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனகும் மவத்ததன் வ ரஹ்மா. இந்த மூன்று இருக்கணும்ங்கறாங்க. என்னது? பிரியம், பிரியம் இருக்கணும். இரண்டாவது பிரியம் எவ்வளவு காலத்துக்கு? வயசாகிற வரைக்கும். வயசான பிறகு ரஹ்மத் இருக்கணும், அருள். நம்மளை பார்த்தால் அவங்களுக்கு ரஹ்மத் வரணும், அருள் நம்ம மேல இரக்கம் வரணும் அவங்களுக்கு வயசான பிறகு. அப்புறம் லிதஸ்குனு இலைஹா, நம்ம கிட்ட வந்தா நிம்மதி, அவங்க கிட்ட போனா நிம்மதி இருக்கணும். இவங்க தான் மனைவி. அவங்க கிட்ட போனா என்ன இருக்கணும்? நிம்மதி வரணும், அன்பு வரணும், இரக்கம் வரணும். அவங்கதான் மனைவி. இந்த மூணு இல்லை என்றால் அவள் மனைவி அல்ல, ஜௌஜத் அல்ல, இம்ராத், அவள் ஒரு பெண். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நமக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த, அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த மனைவிமார்களையும், திருமணம் ஆனவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இது மாதிரியான மனைவிகளையும் ஆக்கி தந்துருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி